எந்த ஸ்டாண்ட் நல்லது? இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க, சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்கல்ல, நம்ம சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோட நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, எது தம்பி யூஸ் பண்ணலாம், ரிவர்ஸ் ஸ்டாண்ட் போலாமா, எம் ஸ்டாண்ட் போலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் செலவு பண்ணலாம் ரெடி, எனக்கு செலவெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு வீடு நல்லா இருக்கணும், நான் எதை யூஸ் பண்றது அப்படின்னு கேட்கறேன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் மெட்ரோ கட்டுறாங்க, இவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க, அதெல்லாமே எம் ஸ்டாண்ட்ல தான் கட்டுறாங்க, நீங்க வீடு கட்டுறதுக்கு எனக்கு ரிவர்ஸ் ஸ்டாண்ட் சொல்றீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி கிராஃப் அண்ட் சார்ட்டை பத்தி பார்க்கணும். See, civil engineeringல across the subjects நிறைய கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸை நீங்க பார்க்க வேண்டி வரும். அதெல்லாம் இன்டர்ப்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய செனாரியோ வரும். அதெல்லாம் என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்கான செனாரியோ இருக்கும். எனக்கு சொல்லுங்களேன், ஜென்ரலா கிராஃப் சார்ட் அப்படின்னா உங்க மைண்டுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. ஜென்ரலா எதுவும் டெக்னிக்கலா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா எதெல்லாம் ஞாபகம் வருது? கிராஃப் சார்ட் எதுனாலும் கிராஃப்னே வச்சுக்கோங்க. இப்போதைக்கு மேக்ஸ்ல வரும், பார்த்துருக்கோம். வெரி குட், ஓகே. கோட் புக் ஞாபகம் வருது சார், ஓகே. ஆக்சிஸ் ஞாபகம் வருது சார், பார் சார்ட், கன் சார்ட் ஞாபகம் வருது சார், வேல்யூஸ் பிளாட் பண்றது ஞாபகம் வருது சார். மேக்ஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்படி ஒரு லைன் வரைவோம், இது என்னது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், இப்படி எல்லாம் வரையும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன ஆகும்? ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கும், பிளஸ் கமா பிளஸ். இங்க வரப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் போடணும், சோ மைனஸ் கமா பிளஸ். அடுத்து இங்க வரப்ப ரெண்டுமே மைனஸ், அடுத்து இங்க வரப்ப பிளஸ் கமா மைனஸ்னு இருக்கும். ஓகே, இதெல்லாம் கிராஃபை பத்தி ஜென்ரலா. ஸ்லோப், வெரி குட், ஸ்லோப் பத்தி படிப்போம் சார். கிராஃப்ல ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு ஸ்லோப் எடுக்கிறது. ஆர்சிசி ஸ்டீல்ல, ஓகே, ஸ்டீல்ல வந்து ஸ்லோப் கண்டுபிடி, ஐ மீன் ஸ்டீலோட மைல் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் ஞாபகம் வருது. ஓகே, வேற ஜென்ரலா கிராஃப்னா ஆக்சிஸ் சொன்னீங்க, வெரி குட். எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கும், அப்சிஸா ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எது அப்சிஸா, எது ஆர்டினேட்? ஒய் ஆக்சிஸ் ஆர்டினேட்டா இல்ல அப்சிஸாவா? இன்னொரு பேரு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேரு, ஒய் ஆக்சிஸ்க்கு இன்னொரு பேரு. இது வந்து அப்சிஸா, இது வந்து ஆர்டினேட், தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டினேட் இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு வேரியபிள் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு வேரியபிள். வேரியபிள்னா ஒண்ணுல சேஞ்ச் ஆகுற ஒரு பாராமீட்டர். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வாட்டர் கண்டென்ட், ஒய் ஆக்சிஸ்ல ஏதோ ஒன்று அந்த மாதிரி எடுப்பாங்கல்ல, அதை தான் சொல்றேன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது ஜென்ரலி இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். இண்டிபெண்டன்ட், அது எதை பொறுத்தும் இருக்காது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது எப்பவுமே டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். அப்படின்னா என்னது சார்? எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன மாறுதோ அதை பொறுத்து ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூ மாறும். ஓகே, டிபெண்டன்ட், ரைட்? இதெல்லாம் கிராஃபை பத்தின அவுட்லைன்ஸ், ஜென்ரலா பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய அவுட்லைன்ஸ். ஓகே, சரி, வேற வேற என்னெல்லாம் தோணுது? கிராஃப்னா ஸ்கேல், வெரி குட். ஸ்கேல் வரைவோம். கிராஃபை வரைஞ்சிட்டு சைட்ல ஓரத்துல பாத்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு எழுதுவோம். என்னது? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன, ஒய் ஆக்சிஸ்ல என்னன்றத தனியா ஸ்கேல் எழுதுவோம். வெரி குட். செமி லாக் கிராஃப் அண்ட் லாக் கிராஃப், வெரி குட். லாகரிதமிக் கிராஃப்னே ஒன்னு இருக்கு, அப்புறம் செமிலாக் கிராஃப்னு ஒன்று இருக்கு. என்னன்னா நம்ம ஸ்கூல்ல யூஸ் பண்ணது ஆர் ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ண கிராஃப் எல்லாம் என்னன்னா நார்மல் கிராஃப் தான். ஓகே, அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு யூனிட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல அப்படியே 10 டிவிஷன்ஸ் இருக்கும், அப்படியே அடுத்த பாக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும். பட் எப்ப லாக் ரிதமிக்கா கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து 1 2 3 4 இப்படி போயிட்டு இருக்கும். அடுத்த லைன் வந்து என்ன ஆகும்னா 10 ஆரம்பிக்கும், 10 20 30 14 அப்படியே அடுத்த யூனிட்ல போயிடும். ஸோ 1s 10s 100s 1000 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறது வந்து லாகரிதமிக். இதுல எக்ஸ் ஆக்சிஸும் அப்படி லாகரிதமிக்கா இருந்து ஒய் ஆக்சிஸும் அப்படி லாகரிதமிக்கா இருந்துச்சுன்னா அது லாக் கிராஃப், லாகரிதமிக் கிராஃப். வெறும் ஒரு ஆக்சிஸ் மட்டும், ஜென்ரலா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் லாகரிதமிக்ல இருந்து ஒய் ஆக்சிஸ் நம்ம நார்மல் கிராஃப் மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா செமி லாக், பாதி லாக், அதனால செமி லாக் கிராஃப். ஓகே, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்ஜினியரிங்ல ஒரு 2-3 இடத்துல இந்த செமி லாக் கிராஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் எங்கன்னு சொல்றேன். இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல எப்படி ரிலேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, இது ரெண்டும் சேர்றப்ப எப்படி எனக்கு கிராஃப் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத படிக்கிறது தான் இந்த மொத்தமா கிராஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. அதுதான் அந்த கிராஃப்ல ஃபைனலா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட சேர்த்து வரப்ப இந்த கிராஃப் எப்படி பேட்டர்ன், என்ன பேட்டர்ன்ல வருது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இல்ல ஒரு பாராபோலிக் ஷேப்ல வருதா, என்ன பேட்டர்ன்ல இந்த கிராஃப் ஃபார்ம் ஆகுதுங்கிறத படிக்கிறது தான் இந்த கிராஃப்ல இருந்து நம்ம எடுத்துக்க போற விஷயமே. ஓகே, வெரி குட். ஸோ கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ்னு ஹெட்டிங் போட்டுட்டு இப்போ நம்ம பேசின பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஹிண்ட் மாதிரி எழுதுங்க. ஸோ தட் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நீங்களா படிக்கிறீங்கன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல கிராஃப் ஏதாவது வருது அப்படின்னா அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? உங்க லேர்னிங் என்டர் பண்றதுக்கு சாரி, இந்த பர்டிகுலர் வீடியோ நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட ஃபவுண்டேஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்ஸ் கிளாஸஸ்னு சொல்லி இனிஷியலா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு கிளிம்ஸ் ஆஃப் வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது என்ன சார் பேசிக்ஸ் கிளாஸஸ், இதெல்லாம் எதுக்கு, நம்ம எடுத்த உடனே சப்ஜெக்ட்ல போக கூடாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சிவில் இன்ஜினியரிங்கோட ஏபிசிஸ்னு ஒரு சில விஷயம் இருக்கும். இதை தவிர்த்து ஒரு கிராஃப் கொடுத்தாங்கன்னா அந்த கிராஃப் எப்படி அப்ரோச் பண்றது, கிராஃப்ல இருந்து எப்படி திங்ஸ் லேர்ன் பண்றது, ஒரு டேபிள் வேல்யூஸ் இருக்குன்னா இந்த டேபிள் வேல்யூஸை நான் எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல மெத்தடாலஜில நான் அதை அப்ரோச் பண்ண முடியும், ஒரு
கண்டென்ட் தியரிட்டிக்கலா இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதை ஃப்ளோ சார்ட்டா மாத்தினா எப்படி எனக்கு ஈஸியா புரியும். இந்த மாதிரி பேசிக்கா ஒரு கண்டென்ட் அப்ரோச் பண்றது எப்படி அப்படிங்கிற மெத்தடாலஜியும் சேர்த்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல இனிஷியல் 10 டேஸ்க்கு இதுக்காகவே ஒதுக்கிட்டோம். இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸை உங்களுக்கு என்னென்ன டேஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இன்னும் எக்ஸைட்டிங்கா சொல்லணும்னா ஐஎஸ் கோட எப்படி அப்ரோச் பண்றது, ஒரு ஐஎஸ் கோட் புக் எடுக்கிறீங்கன்னா அதை எப்படி நீங்க ரீட் பண்ணணும், அதுல இருக்க கண்டென்ட் எப்படி புரிஞ்சுக்கணும், அதுல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, தென் ஒரு ஃபார்முலா படிக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ரோச் பண்ணணும், அது எம்பெரிக்கல் ஃபார்முலாவா இருந்தா எப்படி படிக்கிறது, இல்ல நார்மலான ஒரு கான்செப்ட் பேஸ்டு ஃபார்முலாவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருந்து எப்படி கான்செப்ட்ஸை இன்ஃபர் பண்றது. ஏன்னா ஐதர் வே அது ஒர்க் ஆகும். கான்செப்டை வச்சு ஃபார்முலா வச்சு கான்செப்ட் எப்படினாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட, ஏன்னா இது எல்லாமே நம்ம காலேஜ்லயும் படிக்க மிஸ் பண்ணிருப்போம். நம்மளா செல்ஃபா படிக்கிறப்ப இதெல்லாம் நமக்கு ஹிட்டே ஆகாது. ஏன்னா எதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண போறோம்னே நமக்கு தெரியாது. சோ இதெல்லாம் இந்த கேப்ஸ் எல்லாம் இனிஷியலாவே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உள்ள போறப்ப அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம இந்த பேசிக்ஸ் கிளாஸஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஃபுல் வீடியோஸ் எங்களுக்கு வேணும், இந்த பேசிக்ஸ் கிளாஸோட கம்ப்ளீட் கண்டென்ட்ஸ் எங்களுக்கு வேணும், நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஆர் உங்களோட வாட்ஸ்அப்க்கு இந்த பேசிக்ஸ் கிளாஸஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வீடியோ உங்களுக்கு மட்டும் வரும். நீங்க அதை வாட்ச் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல இருக்க பேசிக்ஸ் கிளாஸஸ் மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் எனக்கு நீங்க சொல்லி தரணும், இந்த மாதிரி ஃபுல் டீடைலா நான் வந்து படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 9751200200 கான்டாக்ட் பண்ணி ஃபவுண்டேஷன் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் கேளுங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Still the admissions are open, but only limited seats are available. அதனால சீக்கிரம் என்ரோல் பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. கவனிங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் வந்து எதை பத்தி பேசுதுன்னா பல்கிங் ஆஃப் சாண்ட பத்தி பேசுது. ஓகே, பல்கிங் ஆஃப் சாண்ட பத்தி பேசுது. சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அக்ரிகேட்ஸ் பத்தி படிக்கிறது. ஓகே, அக்ரிகேட்ஸ்னா என்னப்பா? கான்கிரீட்ல என்னெல்லாம் போடுவோம்? கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், சிமெண்ட், வாட்டர், அட்மிக்சர் இருந்தா அட்மிக்சர். ஸோ அதுல இந்த அக்ரிகேட்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுல ரெண்டுமே சேர்ந்துரும். அதாவது என்னது? கோர்ஸ் அக்ரிகேட்டும் சேர்ந்துரும், ஃபைன் அக்ரிகேட்டும் சேர்ந்துரும். இதுல ஃபைன் அக்ரிகேட்னா என்ன? மண்ணு. கோர்ஸ் அக்ரிகேட்னா ஜல்லி. ஓகே, இதுல இந்த ஃபைன் அக்ரிகேட் அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே தான் இந்த பல்கிங் அப்படிங்கிற விஷயம் வரும். ஃபைன் அக்ரிகேட்னா யூஸ்வலா என்ன இருக்க போகுது? சாண்ட் தான். இப்ப எல்லாமே என்னது? எம் சாண்ட் தான். ஓகே, எது யூஸ் பண்ணலாம்? நல்லது. ரிவர் சாண்டா எம் சாண்டா எது யூஸ் பண்ணலாம்? ரிவர் சாண்ட் தான் சார். 425 மைக்ரான்ல பாஸ் ஆனா கோர்ஸ் அக்ரிகேட்டா? இல்ல பிரியதர்ஷினி. எந்த சாண்ட் நல்லது? இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க, சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்கல்ல, நம்ம சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோட நம்ம வந்து கேட்பாங்க, எது தம்பி யூஸ் பண்ணலாம், ரிவர் சாண்ட் போலாமா எம் சாண்ட் போலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? 425 மைக்ரான் இல்ல, நான் சொல்றேன் ஃபைன் அக்ரிகேட்னு எப்போ சொல்லுவோம்னு நான் சொல்றேன். எம் சாண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. ஓகே, உங்ககிட்ட நான் கேட்டா நீங்க எது சஜஸ்ட் பண்ணுவீங்க எனக்கு? இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன். ஓகே, நான் செலவு பண்ணலாம் ரெடி, எனக்கு செலவெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு வீடு நல்லா இருக்கணும், நான் எதை யூஸ் பண்றது அப்படின்னு கேட்கறேன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ரிவர் சாண்ட் தான் சார். சரி, எம் சாண்ட்னா என்னது? ரிவர் சாண்ட்னா ஆத்துல அந்த இடத்துல அள்ளிட்டு வந்து தராங்க. ஓகே, எம் சாண்ட்னா என்ன பண்றாங்க? வெரி குட். ராக்ஸை வந்து உடைக்கிறாங்க. கிரஷர், ஜா கிரஷர், இந்த மாதிரி கிரஷர்லாம் வச்சு அதை தூள் ஆக்கி எனக்கு மண்ணா மாத்துறாங்க. அதாவது நேச்சர்ல அதுவா பாறையெல்லாம் அப்படி கரைஞ்சு ஓடி வந்து மண்ணா மாறுற வரைக்கும் என்னால டைம் கொடுக்க முடியல. நான் அதெல்லாம் அள்ளி யூஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்? நேரா பாறையை உடைச்சு அரைச்சு ஃபைன் அக்ரிகேட்டா மாத்துறேன். சரி, சரி, டஸ்ட்ல இதுக்காகவே உடைப்பாங்க. ஓகேவா? இதுக்காகவே அதை கிரஷ் பண்ணுவாங்க, அந்த சைஸ்ல அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, எம் சாண்ட் தான். ஆமா, இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லா இடத்துலயும் எம் சாண்ட் தான் யூஸ் பண்றாங்க, இல்லன்னா சொல்லல. ஆனா ஏன் நீங்க அப்புறம் எனக்கு வந்து ரிவர் சாண்ட் சஜஸ்ட் பண்றீங்க? இந்த மெட்ரோ கட்டுறாங்க, இவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க, அதெல்லாமே எம் சாண்ட்ல தான் கட்டுறாங்க, நீங்க வீடு கட்டுறதுக்கு எனக்கு ரிவர் சாண்ட் சொல்றீங்க? ஆன் வாட் பேசிஸ்ன்னு கேக்குறேன். எதனால இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்துக்குன்னு போறீங்க? ஸ்ட்ரென்த் இஸ் ஹை, நோ நோ. வேற அதான் மித் எல்லாம் உடைக்கிறோம் இப்ப நம்ம. ஸ்ட்ரென்த் இஸ் ஹை, நோ. பைண்டிங், ஃபைன் அக்ரிகேட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் பைண்டிங். பைண்டிங் வேலையை சிமெண்ட் தான் பார்க்க போறான். ஃபைன் அக்ரிகேட் வந்து மண்ணு வந்து ஒரு இன்னர்ட் மெட்டீரியல். இன்னர்ட் மெட்டீரியல்னா எதுக்குமே அவன் எந்த வேலையுமே அவன் பார்க்க போறது இல்லை. இன்னர்ட் மெட்டீரியல். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ண போகுது? கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பை ஃபில் பண்ண போகுது, அவ்வளவுதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஃபில்லர் மெட்டீரியல். வெரி குட். ரிவர் சாண்ட், ஃபைன், கோர்ஸ், ஹைலி கம்பேர்டு டு வேற. ரிவர்ல சாண்ட் இல்ல சார், அதனால எம் சாண்ட் சொன்னேன் சார். ஓகே, கவனிங்க, ரிவர் சாண்ட் கம்பேர் பண்றப்ப எம் சாண்ட் வந்து நல்லதா கெட்டதா இல்ல எது ஸ்ட்ராங், இந்த மாதிரியான டிபேட்டே ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன்னா அல்டிமேட்டா என்ன அதோட ரோல்ன்றது நமக்கு தெரியும், ஃபில்லர் மெட்டீரியலா இருக்க போகுது. இன்னொன்னு, இதோட ஸ்ட்ரக்சர் மாறுது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னன்னா உங்களுக்கு ரிவர் சாண்ட் வந்து ரவுண்டடா இருக்கும், ஏன்னா அது அடிச்சுட்டு வந்து ஆத்துல அந்த இதுல இருக்கனால ரவுண்டடா இருக்கும். நீங்க கிரஷர் வச்சு கிரஷ் பண்றப்ப ராக்க கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களுக்கு அந்த எம் சாண்ட் கிடைக்கும். பாக்குறப்ப தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் நீங்க ஸ்ட்ரக்சரா பாத்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோபிக்கா பாத்தீங்கன்னா கியூபிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும் எம் சாண்ட்ல. இந்த ஸ்ட்ரக்சர் தான் வேரி ஆகும் மெயினா. ஓகே, இதை தவிர்த்து இன்னொன்னு இருக்கு, பி சாண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பிளாஸ்டரிங் சாண்டுன்னு சொல்லுவாங்க. எம் சாண்டோட இன்னும் ஃபைனா இருக்கும், பூச்சி வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டரிங் சாண்ட். ஸோ இதுல ஸ்ட்ரக்சர் வைஸ் அது ஒண்ணு மட்டும் தான் டிஃபரன்ஸ். மற்றபடி அது பண்ற ரோல் எல்லாமே சேம் தான், எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. எங்க பிரச்சனை வரும்னா ஒர்க்மேன்ஷிப்ல. ஏன்னா மண்ணு சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு கலர்ல இருக்கும், ப்ரொபோர்ஷன் எடுக்கிறப்ப ஒழுங்கா எடுப்பாங்க. நம்மளாலேயே பார்த்தா அந்த மிக்ஸை பார்த்தா சொல்லிட முடியும் மண் அதிகமா இருக்கா இல்லையான்னு. பட் எம் சாண்ட் வர்றப்ப அது ராக்கை பவுடர் பண்றதுனால எனக்கு சேம் கலர்ல இருக்கும், சிமெண்ட் கலர்ல இருக்கும். என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்த மிக்ஸை, பை கண்ணால பார்த்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒர்க்மேன்ஷிப்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஒரு விஷயம். இது வந்து நிறைய இடத்துல ப்ராப்ளம் ஆகலாம் ஒண்ணு. இன்னொன்னு, எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ராக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ராக்கோட குவாலிட்டியில நிறைய இம்பியூரிட்டிஸும் நிறைய லைக் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே எம் சாண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல வாஷ்டு அன்வாஷ்டுலாம் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. வாஷ் பண்ணி தான் அந்த எம் சாண்ட் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ ஓவராலாவே இந்த எம் சாண்ட் மேனுஃபேக்சரிங்க்குன்னே ப்ரொசீஜர் இருக்கு. ஃபைனலா வெளில வர எம் சாண்டை டெஸ்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, இது வந்து நல்ல குவாலிட்டியில இருக்குன்னு. அதே மாதிரி எம் சாண்ட் மேனுஃபேக்சரருக்கு லைசன்ஸ் உண்டு. அவங்களுக்கு இந்த லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உட்பட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, டெஸ்ட்டுக்கு உட்பட்டு இருக்குன்னு அர்த்தம். பட் பிரச்சனை என்னன்னா, நிறைய த்ரூ அவுட் தி நேஷன்னே வச்சுக்கோங்களேன், இல்ல தமிழ்நாடா இருக்கட்டும், இல்ல சென்னையா இருக்கட்டும், இன்னும் அரௌண்ட் சென்னையில நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அன்லைசன்ஸ்டு எம் சாண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன லைக் எடுத்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெல்லாம் உட்பட்டு இருக்குமான்னா கேள்விக்குறிதான். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இம்பியூரிட்டிஸ் நிறைய இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ணி கட்டினதுக்கு அப்புறம் அந்த இம்பியூரிட்டிஸோட எஃபெக்ட் தெரியும், உடனே தெரியாது. ஸோ இந்த மாதிரி அதோட மேனுஃபேக்சரிங் இதுல ப்ராப்பரா இல்லாததுனாலையும் பிளஸ் ஒர்க்மேன்ஷிப்ல இந்த ஒரு சின்ன கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனாலையும் எம் சாண்ட் யூஸ் பண்ணா நல்லா இருக்காது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஜென்ரலான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. பட் அது ரிசல்ட்ஸ்லயும் மேபி ஒரு சில இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம். அதனால எல்லாரும் என்ன பண்ணிருக்கலாம், அதை பேச ஆரம்பிச்சிருக்கலாம். மற்றபடி ப்ராப்பரான மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நீங்க அந்த எம் சாண்டை வாங்குறீங்க, ப்ராப்பரான ஒர்க்மேன்ஷிப்பை என்ஷூர் பண்றீங்க அப்படின்னா எம் சாண்ட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான், ஒரே மாதிரியான வேலைகளை தான் அது பார்க்க போகுது. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட யாராவது கேட்கறாங்கன்னா இதே அளவுக்கு டெக்னிக்கலா ஆர் லைக் என்ன சொல்றது ப்ராக்டிக்கலா ஃபீல்ட்ல என்ன பிரச்சனையோ அதை கரெக்டா பேச தெரியணுமே தவிர ஸ்ட்ரென்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்ட்ரென்த்தை டைரக்டா இது கூட கம்பேரே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரென்த் எல்லாமே சிமெண்ட் கையில தான் இருக்கு. சிமெண்ட் என்ன கிரேட்ல இருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி போடுறீங்க, என்ன கிரேடுக்கு நீங்க கான்கிரீட்டை டிசைன் பண்றீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கே தவிர டைரக்டா ஸ்டாண்டுக்கும் பைண்டிங்க்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. ஓகே, சரி. இப்ப இந்த இந்த இதுல அக்ரிகேட்ல ஃபைன் சாண்டை பத்தி, ஃபைன் அக்ரிகேட்டை பத்தி பேச போறோம். அதுல ரிவர் சாண்டாவும் இருக்கட்டும், எம் சாண்டா இருக்கட்டும், எதுவா வேணா ரெண்டு போட்டோம். கான்கிரீட் போடுறப்ப பாத்திருக்கீங்களா, கான்கிரீட்டை மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணுக்கு எவ்வளவு தேவையான அளவோ அத்தனை எடுப்பாங்க. நம்ம இங்கெல்லாம் பாண்டுன்னு சொல்லுவோம், 2 பாண்டு மண்ணு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். ஸோ அதை எடுப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெக்னிக்கலி பேட்சிங்னு சொல்லுவோம். பேட்சிங், இனிமே அதுக்கு பேரு பேட்சிங்னு சொல்லுவோம். அதாவது என்னது, 3 பாண்டு ஜல்லி, 2 பாண்டு மண்ணு, 1 பாண்டு சிமெண்ட்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு பேட்சிங். எவ்வளவு தண்ணி ஊத்தணும், இது எல்லாமே மொத்தமா தேவையான பொருட்கள் எடுத்து வைக்கிறதுக்கு பேரு பேட்சிங். ஃபீல்ட்ல பாக்குறப்ப நீங்க பார்த்த வரைக்கும் எல்லாம் பேட்சிங் எப்படி பண்ணிருப்பாங்க, ரேஷியோல தான். அதுவும் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா வால்யூம்ல பண்ணிருப்பாங்க. 1 பாண்டு, 2 பாண்டு, 3 பாண்டுன்னு அந்த பேன் வச்சுதான் பண்ணிருப்பாங்க. இதுக்கு பேர் என்னன்னா வால்யூம் பேட்சிங்னு சொல்லுவாங்க. வால்யூம் தான் அங்க கணக்கு, வெயிட் கிடையாது, வால்யூம் தான் அங்க கணக்கு. ஓகே, லேப்ல பண்ணப்ப ஞாபகம் இருக்கா, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் லேப்ல பண்ணப்ப வெயிட் போட்டிருப்பீங்க. ஜல்லி 5 கிலோ, மண்ணு 2 கிலோ, இந்த மாதிரி கிலோ கணக்குல வெயிட் போட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் என்னன்னா வே பேட்சிங், வெயிட்ல பேட்சிங் பண்றது. ஓகே, ரெண்டுமே என்னன்னு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? வே பேட்சிங், வால்யூம் பேட்சிங்லாம் என்னன்னு புரியுதா? வால்யூம் வச்சு எடுக்கிறது, வெயிட் வச்சு எடுக்கிறது. சரியா? எஸ், குட். இப்போ நார்மலா சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் இப்ப நம்ம பாக்குறோம்ல, இங்க பாக்குற கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மிக்சர், அந்த பேர் என்ன, மிக்ஸ் பண்ணுமே, அந்த மிக்சர் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. கான்கிரீட் மிக்ஸ் பண்ற அந்த கலவை மிஷின் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வால்யூம்ல தான் எடுத்து போட்டிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க சைட்ல 2 பாண்டு, 6 பாண்டு இதை கொட்டுவாங்க. 6 பாண்டு ஜல்லி, 4 பாண்டு மண்ணு, இந்த மாதிரி கொட்டு பாத்திருப்பீங்க. ஒரு மூட்டைக்கு இப்படி கொட்டி பாத்திருப்பீங்க. ஓகே, ஸோ இப்படி போடுறப்ப என்னன்னா இதுக்கு பேர் வால்யூம் பேட்சிங்னு சொல்லிட்டோம். எங்க இதுல இஷ்யூ வரும் அப்படின்னா, இது அக்யூரேட்டா இருக்காது. வால்யூம் பேட்சிங் பண்றது வந்து அக்யூரேட்டா கிடையாது. அதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்குமா இந்த ரேஷியோன்னு கேட்டா இருக்காது. பட் நான் வெயிட் பேட்சிங்ல பண்றப்ப எனக்கு அக்யூரேசி கொஞ்சம் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு வால்யூம் பேட்சிங். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு, அதுக்கு பேக் எண்ட்ல இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ரீசன் தான் இப்ப நம்ம பேச போறோம். அதுக்கு தான் இந்த கிராஃப். ஓகே, கவனிங்க.
சாண்ட் இருக்குல்ல, இந்த சாண்ட் வந்து நார்மலா நீங்க ஹீப்பா கொட்டி வச்சதுக்கு அப்புறம் காத்துல இருக்க மாய்ஸ்சரை இழுத்துக்கும். ஆர் லைக் ஏதாவது மாய்ஸ்சர் அது கிட்ட வருது அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் எல்லாம் இழுத்துட்டு என்ன பண்ணும்னா அந்த வால்யூம் வந்து பெருசான மாதிரி காமிக்கும். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஹார்ட்வேர் கடையெல்லாம் இருக்கும், வெயில் நாள்ல போயிருப்போம், அங்க மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அங்க போனீங்கன்னா என்ன இருக்கும்னா அந்த சாண்ட் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தெரியும். அது யோசிச்சு கவனிச்சிருக்கீங்களா? அதை கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தெரியும். அவங்க ஒன்றும் அடிஷனலா கொட்டி இருக்க மாட்டாங்க, ஆனா நிறைய இருக்கும். எதனாலன்னா இந்த ரெண்டு சாண்ட் பார்ட்டிகளுக்கு நடுவுல அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் போய் தண்ணி போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பார்ட்டிகளை தள்ளி விடும், விலக்கி வைக்கும். அப்ப என்ன ஆகும், எல்லா பார்ட்டிகளும் அதே மாதிரி தள்ளி 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 இருக்கப்போ மொத்தமா பாக்குறப்ப நிறைய வால்யூமா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மழை பெய்யறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு அப்படின்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். எவிடென்ட்டா ரொம்ப தெரியாது, ஆனா நோட்டீஸ் பண்ணா ஓகேவா இருக்கும். ஸோ அப்ப இது அகைன் இது வந்து மழைன்னு நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா புரியறதுக்காக சொல்றேன். பட் அப்படி இல்லைனாலும் காத்துல இருக்க மாய்ஸ்சரை வச்சு அது இந்த மாதிரி நடக்கும். ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பல்கிங் ஆஃப் சாண்ட். டெக்னிக்கல் நேம் என்ன இருக்கு? பல்கிங் ஆஃப் சாண்ட். பல்கிங் ஆஃப் சாண்ட், ரைட். இப்போ யோசிச்சு பாருங்களேன், பல்கிங் ஆஃப் சாண்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சாண்டை நீங்க வால்யூம் பேட்சிங் பண்றீங்க. வால்யூம் பேட்சிங் என்னன்னு ஞாபகம் வரணும், புரியணும். வால்யூம் வைஸ் பாண்டு கணக்குல எடுத்து போடுறீங்க. அப்படி போடுறப்ப மண்ணை அதிகமா போட்டிருப்பீங்களா கம்மியா போட்டிருப்பீங்களா? நான் கேக்குற கேள்வி புரியுதா? பல்கிங் நடந்த ஒரு சாண்டு நீங்க அதை வால்யூம் பேட்சிங் பண்றீங்க. அப்ப நீங்க தேவையான மண்ணோட அளவை விட அதிகமா போட்டிருப்பீங்களா கம்மியா போட்டிருப்பீங்களா? வெரி குட், வெரி குட். அதிகமா இல்ல, கம்மியா தான். ஓகேவா சுஜித்? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவுதான் நீங்க அந்த பேட்சிங்க்கு மண்ணை கொட்டணும்னு நினைச்சிருப்பீங்க. ஓகே, இவ்வளவு கொட்டணும்னு நினைச்சிருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி பல்கான சாண்ட்ல இருந்து அவ்வளவுதான் உடனே இவ்வளவுதான் எடுத்துட்டே போயிருப்பீங்க. ஏன்னா உங்க மைண்ட்ல இதான் வால்யூம்ல இருக்கு. ரெண்டு பாண்டுனா இதுல இது அழுனாலே ரெண்டு பாண்டு வந்துடும். ஆனா இங்க ட்ரையா இருக்கப்ப இதுதான் ரெண்டு பாண்டு. அப்ப நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, வெட்டா இருக்கப்ப இதுவரே ரெண்டு பாண்டு இருக்கும்னு நினைச்சு இங்க இருக்க சாண்ட் எல்லாம் விட்டுட்டு கம்மியா எடுத்துட்டு போய் கொட்டிடுவீங்க. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களோட ரேஷியோ பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. சாண்ட குறைச்சு போட்டுறீங்க. நல்லது தானே, நல்லது தானே. மண்ணு கம்மியா போட்டு சிமெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா நல்லது தானே. ஆன்லைன்ல நல்லதா? வெரி குட். என்ன ஆகும்னா சிமெண்டோட கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடும். சிமெண்டோட கண்டென்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃபைனலா ஷ்ரிங்கேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்றேன். என்னன்னா கான்கிரீட் ஆர் அந்த மோர்டர் வந்து ட்ரை ஆறப்ப என்ன ஆகும்னா கிராக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு சிமெண்ட் நிறைய இருந்துச்சுன்னா. ஸோ நம்ம கரெக்டான ப்ரொபோர்ஷன் தான் போடணும். சிமெண்ட் நிறைய போட்டா நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது, கம்பி நிறைய போட்டா நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது. அதை பத்தி ஆர்சிசில பேசுவோம். கம்பி நிறைய போட்டு கட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அது டேஞ்சர் கூட, எப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சோ அப்ப இதுக்கு பேர் என்னது? பல்கிங் ஆஃப் சாண்ட். அப்ப பல்கிங் ஆஃப் சாண்ட் நடக்கிறதுனால எனக்கு என்ன ஆயிடுது, வால்யூம் பேட்சிங் இம்ப்ராப்பரா இருக்கு, பண்ண முடியல. சோ இதை எலிமினேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹை அக்யூரேசிக்காக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல they'll go for வே பேட்சிங். வே பேட்சிங். சோ இத ஸ்டேட்மெண்ட்ல கேக்குறாங்க. வே பேட்சிங் இஸ் யூஸ்டு டு எலிமினேட் தி எரர் டியூ டு பல்கிங் ஆஃப் சாண்ட். அவ்வளவுதான். பல்கிங் ஆஃப் சாண்ட்னால வரக்கூடிய எரரை வே பேட்சிங் பண்ணி நான் எலிமினேட் பண்ணிடுவேன். ஏன்னா வெயிட் போட்டா எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வெரி குட். சரி, இப்ப இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இது கான்செப்ட். இப்ப இந்த கிராஃப்ல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது இருக்குல்ல, இது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், which is independent variable. அங்க என்ன கொடுத்திருக்காங்க? மாய்ஸ்சர் கண்டென்ட், percentage of moisture by weight ன்னு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட்னு வச்சுக்கோங்க. y ஆக்சிஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? percentage increase in volume. எவ்வளவு தூரம் அந்த சாண்ட் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது, உப்பு போகுது அப்படிங்கிறது. ஓகே, சரி, கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஒரு லைன் மட்டும் பார்ப்போம். இந்த கோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த லைன் மட்டும் பார்ப்போம். இதுல இந்த லைன் மட்டும் பார்க்க போறீங்க, மேல இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, இப்ப இதுல இப்படி மூவ் ஆகுறப்ப எப்படி படிக்கணும்னா இந்த கிராஃப ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை யோசிக்கிறோம். மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜீரோல இருந்து இப்படி நகருதுன்னா என்ன அர்த்தம்? மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜீரோல இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப மாய்ஸ்சர் கண்டென்ட் நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்க்ரீஸ் பண்றப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு வால்யூம் என்ன ஆகுது? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தானே கிராஃப் இப்படி மேலே ஏறுது. அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் பதிலா இந்த இடத்துல 0.3னா இந்த இடத்துல எனக்கு வால்யூம் என்ன இருக்கும்? 0க்கு பதிலா 10 ஆயிருக்கும். அப்ப வால்யூம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்புறம் போக 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 என்ன ஆயிட்டே தான் இருக்கு, மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்னோட வால்யூமும் என்ன ஆயிட்டே இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கிராஃப் இப்படிதான் படிக்கணும். கிராஃப்ல இருக்க ஒரு லைனை இப்படிதான் படிக்கணும். இதுக்குதான் இந்த கிளாஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒய் ஆக்சிஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. அப்பதான் கர்வே இப்படி வரும், அப்பதான் ஒரு லைனே இப்படி வரும். ஓகே, சரி. இப்ப ஒரு பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆகுது? நான் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இந்த பாயிண்ட்டுக்கு மேல லைனே போகல. அப்ப இதுதான் என்னது? மேக்ஸிமம் வால்யூம் சேஞ்ச். கரெக்ட் தானேப்பா? அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வால்யூம் சேஞ்ச் நடக்கல, அந்த லைனுக்கு மட்டும். நான் மீதி லைன்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன ஆகுது? அந்த பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் வால்யூம் சேஞ்ச் நடக்குது. அந்த நேரத்துல அந்த மேக்ஸிமம் வால்யூம் சேஞ்ச் நடக்கிறப்ப என்ன மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கீங்க? 5%.
5% மாய்ஸ்சர் கண்டென்ட் பர்சன்டேஜ்ல சொல்லும் 5% மாய்ஸ்சர் கண்டென்ட். இப்ப திருப்பியும் இந்த மேக்ஸிமம்க்கு அப்புறம் இன்னமும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா என்ன ஆகுது, எனக்கு வால்யூம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிச்சு ஃபைனலா திருப்பி லாஸ்ட் பாயிண்ட்டுக்கே வந்து எண்ட் ஆயிருச்சு. இது வரைக்கும் இருக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், அந்த பார்ட்டிகல் வந்து அதை தள்ளி விடும்லாம் சொல்ல. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ரொம்ப தள்ளி விட்டுரும். அதாவது இதுக்கு நடுவில் இருக்க அட்டாச்மெண்ட்டே இருக்காது ரெண்டு பார்ட்டிகல் நடுவில். அப்ப என்ன ஆயிரும்னா இந்த வாட்டர் பார்ட்டிகளும் வெளில எஸ்கேப் ஆயிரும், தண்ணி வடிஞ்சிருதுன்னு அர்த்தம் அதுல இருந்து. அப்ப அதுக்கு மேல அது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதான் அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் இல்லை. அப்ப அந்த மேக்ஸிமம் வால்யூம் சேஞ்ச் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட்ல நடக்கும்னு கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் வால்யூம் சேஞ்ச் அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஈரப்பதம் இருந்தா நடக்கும்னு கேட்பாங்க. என்ன ஆன்சர்? 5% தான் ஆன்சர். 5% ஆன்சர். இது புரியுதான்னு சொல்லுங்க எனக்கு. இப்ப நம்ம பேசினது கிராஃப் வச்சு பேசினது புரியுதான்னு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கிராஃபை இப்படிதான் படிக்கணும். வெரி குட், நைஸ். அடுத்து குட். அடுத்து இங்க பாருங்க, இப்ப ஃபைன் அக்ரிகேட் குள்ளாரையே, ஃபைன் அக்ரிகேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபைன் அக்ரிகேட் குள்ளாரையே 3 சைஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பி சாண்ட் எம் சாண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் இன்னும் டெக்னிக்கலா எதுவுமே உள்ள போல, நான் எதுவுமே சைஸ் எல்லாம் கரெக்டா சொல்லல. நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக மேலோட்டமா தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஃபைன் அக்ரிகேட் குள்ளாரையே 3 டைப் இருக்கும். ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட், கோர்ஸ் சாண்ட்னு 3 டைப் இருக்கும். கொஞ்சம் குறக்குறான்னு இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும், நல்ல ஃபைனா இருக்கும். இந்த மாதிரி 3 டைப் இருக்கும். இந்த ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட், கோர்ஸ் சாண்ட்ல இதுதான் அங்க 3 இங்க கொடுத்துருக்காங்க. ஃபைன் சாண்ட், மீடியம் சாண்ட், கோர்ஸ் சாண்ட் எல்லாமே சாண்டு தான். சாண்ட்ல தான் இந்த பல்கிங் டாபிக். பல்கிங் ஆஃப் சாண்ட் தான். ஜல்லியில இதெல்லாம் நடக்காது. ஓகே, சரி. கோர்ஸ் அக்ரிகேட்ல இது கிடையாது. இப்ப இந்த கோர்ஸ் சாண்டை விட மீடியம் சாண்டை கம்பேர் பண்றப்ப அதுல என்ன நடக்குது எனக்கு பாருங்க. அதுலயே அதே மாதிரிதான் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருது, திருப்பி ஸ்டாப் ஆயிட்டு திருப்பி டிக்ரீஸ் ஆயிருது. ஸோ அரௌண்ட் இதுவும் ஒரு 5% கிட்ட தான் வச்சுக்கோங்களேன். இதுவும் 5% கிட்ட தான் மேக்ஸிமம் இது கட்டின் ஆகுது. ஆனா அந்த 5% மாய்ஸ்சர்ல கோர்ஸ் சாண்ட் அட்டைன் பண்ண மேக்ஸிமம் வால்யூமை விட மீடியம் சாண்ட் அட்டைன் பண்ற மேக்ஸிமம் வால்யூம் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், கோர்ஸ் தான் பெருசு, அதை விட சின்னதா போறப்ப எனக்கு பல்கிங் நிறைய நடக்குது. அதே மாய்ஸ்சர் கண்டென்ட் தான், மாய்ஸ்சர் கண்டென்ட் மாத்தல, ஆனா பல்கிங் நிறைய நடக்குது. ஓகே, அடுத்து ஃபைன் யோசிச்சு பாருங்களேன். இவனும் அதே தான். மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஒரு பாயிண்ட்ல மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிட்டு திருப்பி டிராப் ஆகுது. இங்க அட்டைன் பண்ற மேக்ஸிமம் அகைன் அதே 5% தான். அதுல எதுவும் பெரிய மாற்றம்லாம் இல்ல, 5 to 6 வச்சுக்கோங்களேன். ஆனா இது அட்டைன் பண்ற வால்யூம் சேஞ்ச் எவ்வளவு இருக்கு பாருங்க, உள்ளதுலயே அதிகமா இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கலாமா, என்னது, ஃபைன் சாண்ட் பல்க்ஸ் மோர் தேன் மீடியம் ஆர் கோர்ஸ் சாண்ட். புரியுதா? கோர்ஸ் சாண்ட் மீடியம் சாண்டோட ஃபைன் சாண்ட் அதிகமா பல்க் ஆகும் ஃபார் தி சேம் மாய்ஸ்சர் கண்டென்ட். இந்த 5% மாற்றம் இல்லை, எல்லாருக்குமே 5% தான். ஆனா அதே 5% இவன் பல்க் ஆகிறத விட இவன் அதிகமாகறான், அவனோட அவன் அதிகமாகறான். அவ்வளவுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கணும். இப்ப எனக்கு இது புரிஞ்சுச்சான்னு சொல்லிட்டு இந்த கிராஃபை ஒரு தடவை நீங்களே நான் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்ணி பாருங்க. இன்க்ரீஸ் ஆகுது, என்ன ஆகுது, இது எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்லி பாருங்க நீங்களே. எஸ், எல்லாருக்குமே புரியுதா? இங்க ஓகேவா பாலாஜி, ஸ்ரீராம்? இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இதெல்லாம் எழுதிக்கணும் அப்புறமா, சரியா? இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருந்துச்சு, ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருந்துச்சு, இதுல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல இப்ப நான் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். இப்படிதான் ஒரு கிராஃபை புரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ நான் வேற இன்னொரு கிராஃப் காமிக்கிறேன். உங்களுக்கு கண்டென்ட் பேக் எண்ட் எல்லாம் எதுவுமே தெரிய வேண்டாம். இப்ப எப்படி கிராஃப் படிக்கணும் தெரிஞ்சிருச்சா, இதை வச்சு நீங்க கண்டென்ட் புரிஞ்சுக்கலாம். நான் இப்ப என்ன பண்ணேன், கண்டென்ட்டை சொல்லிட்டு அதை வச்சு கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப நம்ம ரிவர்ஸ்ல படிக்க போறோம். ஏன்னா கிராஃப் அப்படிதான் படிக்கணும் ரிவர்ஸ்ல. ஓகே, அப்பதான் கண்டென்ட் அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். சும்மா ட்ரை பண்ணுங்க, கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை.